பிரியமானவர்களே, நம்ம வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீத புத்தகங்களில் 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. யாரை கிருபை சூழ்ந்து கொள்ளும்? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. யார் தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்பு வாசித்த வசனத்துல நம்ம பார்த்தோம், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அந்த கர்த்தரை நம்புகிறவனுக்கு வருகிற எவ்வளோ ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது கூட சொல்லுகிறார், ஆண்டவரே கர்த்தாவே நீரே நம்பிக்கை என்று சொல்லுகிறார். இன்னும் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 121:1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை தருகிறவர் என் தேவன். என் தேவனை நோக்கி நான் காத்திருக்கிறேன். என் தேவனை நோக்கி நான் கண்களை ஏறெடுக்கிறேன். என் நம்பிக்கை அவர், எனக்கு ஒத்தாசை அவர். எனக்கு நான் நம்பி இருக்கிற ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் என் தேவன் என்பதுல தாவீது மிகவும் உறுதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் நம்பி இருந்த மனிதர்கள் கைவிட்டாங்க, என்னுடைய சொந்த தகப்பனும் தாயும் என்னை தள்ளினாலும் என் தேவன் என்னை சேர்த்து கொள்வார், என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் என்னை தப்புவிப்பார். ஏன் தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கிருபை என்ற வார்த்தையை அதிகம் நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் உபயோகப்படுத்தப்படுகிற வார்த்தையானாலும், அதை அதிகமாய் நம்ம பயன்படுத்துகிற சொல்லுகிற வார்த்தையாக இருந்தாலும் அதில் உள்ள முக்கியமான அதோட உட்கருத்து என்ன? கிருபை என்றால் என்ன? கிருபையின் ஆசீர்வாதங்கள் என்ன? கிருபை யாருக்கு? கிருபை என்றால் என்னன்னே தெரியாமலே கிருபை 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 கிருபைன்னு நம்ம சொல்லுகிறோம். கிருபை என்றால் என்ன? நம்மால் முடியாததை முடிய பண்ணுகிறது அவர் கிருபை. ஹல்லேலூயா. தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிறது அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. யாருக்கு இந்த தயவு? யாருக்கு இவ்வளோ கிருபை? யாருக்கு இவ்வளோ இரக்கம்? அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. முழுமையாய். ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பி இருக்கிறவனுக்கு கிருபை. ஹல்லேலூயா. நம்ம வாஸ்தவத்துல எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் கடுமையான நாட்களிலும் அங்க அவருக்கு இலை உதிராமல் இருக்குமா? அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இலை பச்சையாயிருக்கிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு? கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்திருக்கிற பாக்கியமான மனுஷன். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை வாயில உச்சரித்து, ஆண்டவரே கர்த்தரை
நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னது போல, ஆண்டவரே என்னை உம்முடைய கிருபை, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டை சுற்றிலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் யாரையும் நம்பலப்பா, எதையும் நம்பலப்பா, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த உபவாச நாளில் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருப்பதாக? ரீதாலாரா ஷதரபகபா. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ரீகலதரபா. ஹல்லேலூயா. கர்த்தர் கையில் விழுவோமாக என்று தாவீது சொல்லுவது போல கர்த்தர் கையில் விழுவோமாக இந்த உபவாச நாளில். ஆண்டவரே கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை உமையே நம்பி இருக்கிறேன். வாய்களை திறந்து உங்கள் கைகளை உயர்த்தி உங்கள் கண்களை தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்து பரலோக தேவனை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் தரைகீழா இருக்கலாம், தாறுமாறா இருக்கலாம், நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவருடைய கிருபை இருந்தா போதும் பாருங்க, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்க நம்பினால் போதும், அவர் செயல்படுவார். நீங்க நம்புறேன், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உண்மையாய் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நம்புறேன்ப்பா, உண்மையே நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பதும் கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பதும் கிடைக்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பதும் கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். 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 ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறேன், ஆனாலும் இந்த மனிதர்கள் செய்வாங்க, நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. மனிதர்கள் கைவிடுவார்கள், மனிதர்கள் மறந்து போவார்கள், ஒருவேளை சூழ்நிலைகள் அப்படியாக மாறி போகும். ஆனால் நம்முடைய தேவனோ அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. மனிதர்களுடைய அன்பு மாறி போகும், மனிதருடைய வாக்கு மாறி போகும். ஹல்லேலூயா. மனிதர்கள் மறைந்து போவாங்க, ஆனால் தேவன் அவர் மறையாத தேவன், மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்குரைத்தவர். கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்பி இருக்கிறவர்களை அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.